அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நம்மளுடைய 11வது நாள் விரதம் இன்னைக்கு தொடங்கியிருக்கு. இன்னைக்கு நாளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. போன வீடியோ பதிவில் தைப்பூசத்தை பற்றி நம்ம சில விஷயங்களை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தை கிருத்திகையோடைய சிறப்பு விஷயங்களை என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் இதில் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரபத்மன் அப்படின்ற ஒரு அரக்கன் இருந்தார் இல்லைங்களா? அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக தான் நம்ம முருகப்பெருமான் அவதரிக்கிறாரு. சிவபெருமான் கிட்ட ரொம்ப கடும் தவம் பண்ணி சூரபத்மன் என்ன பண்ணுறாருன்னா, நான் தன்னை அழிக்கிறதுக்கே யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சிவபெருமானும் பார்த்திங்கன்னா அவருடைய தவத்தில் மயங்கி அந்த சூரபத்மனுக்கு அடைஞ்சு என்ன பண்ணுறாருன்னா, யாராலும் எளிதில் உன்னை வெல்ல முடியாது அப்படின்ற வரத்தையும், சிவனின் மகன் மட்டுமே உன்னை வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு வரத்தையும் கொடுத்துடுறாரு. அவ்வளவுதான். இந்த வரத்தை வச்சுட்டு சூரபத்மன் என்ன பண்ணுறாருன்னா, தேவர்கள் எல்லாரையும் போட்டு ஆட்டி படைச்சி எடுக்கிறாரு. அவருடைய கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான் கிட்ட ஓடி போய் எங்களால் இவன் பண்ணுறக்கூடிய இதுவை கொடுமைகளை தாங்கவே முடியல, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட கேட்கும்போது தான் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து 6 தீப்பொறிகளை வெளிவிடுறாரு. அந்த 6 தீப்பொறிகளை வாயு தேவரும் அக்னி தேவனும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரவண பொய்கை அந்த 6 தீப்பொறிகளையும் வைக்கிறாங்க. அந்த 6 தீப்பொறிகளும் முருகப்பெருமானுடைய அழகான குழந்தை வடிவத்தோடு அந்த முருகப்பெருமான் வராரு. அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கறதுக்காக கார்த்திகை பெண்கள் அப்படின்ற கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி வாய்ந்த பெண்களை சிவபெருமான் வர வைக்கிறாரு. அந்த 6 பெண்களுடைய சிறப்பு குணங்களை பற்றியும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த 6 கார்த்திகை பெண்களுடைய பெயர் முதல்ல பார்க்கலாம். சிவா, சம்புதி, பிரீத்தி, சன்னதி, அனுசையை, ஷாமா. இந்த 6 நட்சத்திரங்களுக்குரிய குணங்களையும் நம்ம அப்படியே பார்க்கலாம். சிவா அப்படின்னா அமைதி, தூய்மை. இதற்கு சின்னமாக இருக்கக்கூடிய கார்த்திகை பெண் சிவா. குழந்தைய ரொம்ப அன்பாக பாதுகாத்தவங்க இவங்க. அடுத்தது சம்புதி, வளம், வளர்ச்சி. இதுக்கு சின்னமாக இருக்கக்கூடியவங்க இவங்க. குழந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் கவனிச்சிட்டு இருந்தவங்க இவங்க. அடுத்தது அன்பு, பாசம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி. அன்புக்கும் பாசத்துக்கும் சின்னமாக விளங்கினவங்க அப்படின்னு பார்த்தாக்கா இந்த பிரீத்தி அப்படின்ற கூடிய கார்த்திகை பெண். குழந்தைய ரொம்ப அன்பாகவும் அரவணைப்போடவும் வளர்த்தவங்க. அடுத்தது சன்னதி. இவங்க பார்த்திங்கன்னா பணிவு, பக்தி. இதோடைய சின்னமாக இருக்கக்கூடியவங்க. பக்தியோயும் சேவா குணத்தோடவும் குழந்தைய வளர்க்கக்கூடியவங்க இவங்க. அடுத்து அனுசுயை, பொறாமை இல்லாத தன்மை அப்படின்றது இவங்களுக்கான குணம். தூய மனதுடன் குழந்தையை வளர்த்தவர் அப்படின்ற சிறப்பும் இவங்களுக்கு உண்டு. அடுத்தது ஷமா, பொறுமை, மன்னிப்பு. இதுக்குரிய சின்னமாக இருந்தவங்க இவங்க. அமைதியாக பராமரித்தவர் அப்படின்ற சிறப்பு இவங்களுடையது. இந்த மாதிரி 6 சிறப்பு அம்சங்களை கொண்ட கார்த்திகை பெண்களை மனிதர்களுடைய நல்ல குணங்களை குறிக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்றதையும் இவங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது அன்பு, பொறுமை, பக்தி, தூய்மை, வளர்ச்சி, அமைதி. இது எல்லாத்தோடைய அடக்கம்தான் இந்த 6 கார்த்திகை பெண்கள். அதனால தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ரொம்பவுமே ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லலாம். தை கிருத்திகைக்கு இன்னும் சிறப்பு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் நல்ல தொடக்கத்துக்கான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தை அடுத்து வரக்கூடிய இது தை மாதம். மார்கழி மாதம் தெய்வங்களுக்குரிய மாதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தை மாதம். இந்த தை மாதத்துக்கு ஒரு வரியே இருக்குது, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வழிபாடுகள் வர்றது தான் இதுக்கு முக்கியமான காரணமே. தை பிறந்து நம்ம அந்த தை மாதத்தில் முருகப்பெருமானுடைய இந்த தை கிருத்திகை வழிபாடை செஞ்சோம் அப்படின்னா எல்லா விதமான பலன்களையும் நம்ம பெற முடியும். ஏன்னா எல்லா அம்சங்களையும் நிறைந்த கார்த்திகை பெண்களுடைய நாள் அந்த கிருத்திகை. அந்த கிருத்திகை நாளில் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான பலன்களும் நலன்களும் நமக்கு முருகப்பெருமான் அருள்வார். இதுபோல்
கிருத்திகை நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் முருகப்பெருமானுடையது. அதுபோல் நிறைய சிறப்பு வாய்ந்த நாட்கள் வந்து முருகப்பெருமானுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு. அந்த நாட்களில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், அதே போல் அந்த நாட்களில் நம்ம முறையான ஒரு விரதத்தை மேற்கொண்டோம் அப்படின்னா அதற்கான பலன்கள் வந்து அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பதிவில் உங்கள் கூட இன்னும் சில விஷயங்களையும் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். முருகப்பெருமானுக்கு நான் வந்து இன்றைக்கி நான் பதிவு கொடுக்கறது வந்து லேட்டு தான். அதாவது நான் இன்றைக்கி சொல்கிறது வந்து 11வது நாள் வாய்ஸ் ரெக்கார்ட் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து நான் பேசுகிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா 15வது நாள் 4 நாள் விரதத்தையே நான் இருந்துட்டேன். இந்த 15 நாள் விரதத்துலேயே நான் எந்த வேண்டுதலுக்காக விரதம் இருக்கிறேனோ அந்த வேண்டுதலுடைய ஒரு சில அறிகுறிகள் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை நான் உண்மையாகவே சொல்கிறேன், முருகருடைய விரதம் இருந்து சொல்கிறேன். நான் இதை வந்து ஒரு வீடியோக்காக நான் சொல்லலை. அது முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். எல்லாரும் வந்து ஏதோ ஒரு தேவைக்காக தான் நம்ம இந்த விரதங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறோம் இல்லையா? அதுபோல் அவங்கவுங்க வாழ்க்கை சூழ்நிலையில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளால் வந்து அதை செய்ய முடியல அப்படின்னும்போது நம்ம அந்த தெய்வத்துடைய காலில் தான் போய் விழுவோம். அப்படி தான் இந்த விரதத்தையும் நான் தொடங்கியிருக்கேன். ஏதோ ஒரு விஷயம் வந்து மனித சக்தியால் முடியாதது அந்த தெய்வ சக்தியால் முடியும் அப்படின்றத வந்து தெய்வ நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்பக்கூடிய ஒரு விஷயம். அதுபோல் தான் என்னோடய வாழ்க்கையில் இந்த முருகப்பெருமான் செய்த அற்புதங்களுக்கு அளவே கிடையாது. நிறைய விஷயங்களை வந்து எனக்கு அவர் செஞ்சுருக்காரு. அதை வந்து என்ன சொல்கிறது, நான் தேடி போகல, அவர் தேடி வந்து செஞ்சதுன்றது தான் மிகப்பெரிய ஒரு அதிசயமே. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பதிவிலேயே சொல்லியிருப்பேன், நான் வந்து ஷீரடி சாய்பாபாவுடைய பக்தை. அவருனா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவர்னா தான் எனக்கு உயிர். அவரை மட்டும்தான் நான் வழிபட்டுட்டே இருந்தேன். என்ன எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போது ஒரு சமீப காலமாக வந்து ஒரு 4லேருந்து 5 வருஷமாக தான் முருகப்பெருமானுடைய வழிபாடில் எனக்கு ஈடுபாடு வந்தது. அது வந்து எனக்கு நடந்த ஒரு அதிசயம், அற்புதம் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து சாய்பாபாவுடைய பக்தியாக தான் இருந்தேன். இன்றைக்கி சாய்பாபாவுடைய பக்தியாக இல்லையான்னு கேட்காதீங்க. இன்றைக்கும் அவர் என்னுடைய குரு தான். அதனால் வந்து அவருடைய வழிபாடும் உண்டு. சமீப காலமாக முருகப்பெருமானுடைய ஆட்கொள்ளுதல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்றது வந்து உண்மையிலேயே எனக்கு தெரியல. எனக்கான பிரச்சனைங்க வர்றதுக்கு முன்னாடியே அவர் என்கிட்ட வந்துட்டாருன்னே சொல்லலாம். அது எப்படின்றது எனக்கு இன்ன வரைக்கும் ஆச்சரியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவருக்கு இந்த மாதிரி விரதம்லாம் இருந்தது கிடையாது. என்ன சொல்கிறது, முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போகிறோம் அப்படின்போது நார்மலாக நம்ம எப்படி ஒரு சாமிக்கிட்ட வேண்டிக்குவோமோ அந்த மாதிரி சாதாரணமாக வேண்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அவ்வளோதான். ரொம்ப மனசுருகி வேண்டி கண்ணில் தண்ணி வந்து வேண்டுறது இது மாதிரிலாம் நான் செஞ்சதே கிடையாது. ஆனால் சமீப காலத்தில் இந்த 5 வருஷமாக எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அது தானாக வரக்கூடிய ஒரு மாற்றமாக தான் நான் யோசிக்கிறேன். இது வந்து நிறைய ஷார்ட்ஸில் கூட நான் இதை கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, தெய்வம் நம்மளை நினச்சா மட்டும்தான் அந்த தெய்வத்தை நம்ம கும்பிடவே முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என் விஷயத்தில் நான் உணர்ந்த ஒரு விஷயம். அதே மாதிரி திருச்செந்தூருக்கு வந்து போய் வந்துட்டேன். இப்போ ஒரு 2 தடவை வந்து திருச்செந்தூர் போய் வந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவர் மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. எதனால் அப்படின்றதே எனக்கு தெரியல. நான் ஆசைப்பட்டு திருச்செந்தூர்லாம் போகல. திடீர்னு வந்து திருச்செந்தூருக்கு போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம். திருச்செந்தூருக்கு போகிறேன். அப்போது தான் வந்து சில பிரச்சனைகள் வந்து தொடங்கக்கூடிய ஒரு நேரம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் எனக்கு திருச்செந்தூர் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. திருச்செந்தூர் போயிட்டு வரேன். அடுத்து கொஞ்ச நாள்லேயே வந்து பிரச்சனைங்க வந்து கொஞ்சம் அதிகரிக்கிற டைம் ஆகுது. அப்போவும் என்னை வந்து திருப்பியும் ஒரு தடவை நான் திருச்செந்தூர் போயிட்டு வரேன். திருச்செந்தூர் போயிட்டு வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து ஓரளவுக்கான தெளிவு கிடைக்குது. பிரச்சனைகளில் சொல்கிறேன். அந்த தெளிவுங்க கிடைக்க கிடைக்க முருகப்பெருமான் மேலே இருக்கக்கூடிய அந்த பக்தியானது அவ்வளவு அதிகரிக்குது. இது வந்து எல்லாத்தையும் ஏதோ ஒரு வீடியோக்காக சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது வந்து என்னுடைய அனுபவம். சிவபெருமானும் சரி, முருகப்பெருமானும் சரி, என்னுடைய மிகப்பெரிய அனுபவம் தான் நான் சொல்லுவேன். அனுபவத்தால் மட்டும்தான் நான் அவங்கள உணர்ந்தேன். நினைக்காத ஒரு தெய்வம், வணங்காத ஒரு தெய்வம் நம்மக்கிட்ட வருது அப்படின்னா அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே.
கரெக்டாக எனக்கு எந்த நேரத்தில் அவங்க தேவையோ அந்த நேரத்தில் அவங்க என்கிட்ட வந்தாங்க. அதுதான் இன்னுமே மிகப்பெரிய ஒரு மிராக்கல்னு சொல்லலாம். சாய்பாபாவை பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா, நான் அவர்கிட்ட வந்து சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து எடுக்கிற பழக்கம் உண்டு. இது நிறைய பேர் செய்வோம். அதுபோல தான் நானுமே. நான் ஒரு மிகப்பெரிய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு காலகட்டத்துலேயும் நான் வந்து பாபா கிட்ட சீட்டு எழுதி போட்டு தான் நான் அந்த விஷயத்தை பற்றி கேட்குறேன். எனக்கு முடிவெடுக்க தெரியல, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. சாய்பாபாவும் பார்த்திங்கன்னா, நீ எடுத்திருக்க முடிவு தப்புன்னு சொல்கிறாரு. ஆனாலும் அதை நான் என்னவோ பொருட்படுத்தாத அந்த விஷயத்தை செஞ்சிடுறேன். செஞ்சு முடித்து ஒரே ஒரு வருஷம்தாங்க மிகப்பெரிய அடிங்க. விழுந்துக்கிட்டே இருக்குது, வாங்கிக்கிட்டே இருக்கும். வெளியில் வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. அந்த நேரம் சிவபெருமான் கனவுல வராரு. கனவுல வந்து அவரை நான் கட்டி அணைச்சி அந்த லிங்கம், ஒரு லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்தை வந்து நான் இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கிற மாதிரி ஒரு கனவு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு கிரிவலம் போகணுன்ற ஒரு ஆசை வருது. இது வரைக்கும் கிரிவலம் போகணுன்ற எண்ணமே வரலை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். கிரிவலம் போகணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு கிடையாது. அதை பற்றி நான் யோசித்தது கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சிவபெருமான்னா ஒரு பயம். அவர் எப்போவுமே நிறைய சோதிக்கக்கூடியவராச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. சின்ன வயசுலேருந்தே கேட்டு 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 அப்படியே பழகியாச்சு. அப்படின்போது சிவபெருமான் மேலே ஒரு பயம். கனவுல வராரு. அடுத்த நாள் கிரிவலம் போகணுன்ற ஒரு ஆசை வருது. உடனே என்னோடய சிஸ்டர்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கிரிவலம் போகலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான், அந்த மாதம் நாங்கள் தொடங்குகிறோம் கிரிவலத்தை. எந்த விதமான தடையுமே எனக்கு வரல. எப்போவுமே ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எங்கேனா போகிறோம் அப்படின்னா, எதுக்குமா, தேவையா அப்படின்னு கேள்வி கேட்குறவர் கூட எங்களை எதுவுமே சொல்லலை. அலோவ் பண்ணிடுறாரு. போகிறோம். தொடர்ந்து கிரிவலம் போக ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் கிரிவலம் போகிறோம். அந்த கிரிவலத்தில் நாம் வேண்டிட்டு வரக்கூடிய விஷயங்கள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது. சிவபெருமான் வராரு, அடுத்து முருகப்பெருமான். திருச்செந்தூருக்கு கண்டினியூஸாக ஒரு 2 வாட்டி போய் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இப்போவும் நான் மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் நினைக்கும்போது அந்த தெய்வம் என்னை கூப்பிடுமான்றது தெரியல. நான் நினைக்காத நேரத்தில் என்னை திருச்செந்தூருக்கு வர வச்சார். அது ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம்னு கூட சொல்லலாம். அதை கடக்க வைக்கிறதுக்காகவோ என்னவோ அவர் வராரு. வந்து என்னை வழி நடத்தினார். நிறைய விஷயங்களில் வந்து எங்களுக்கு கை கொடுத்து உதவினார். மனுஷங்க கிட்ட நம்ம சில விஷயத்த வந்து ஷேர் பண்ணுவோம். அவங்க வந்து அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களால நமக்கு ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுடைய பிரச்சனை வந்து சரி செய்யக்கூடிய பிரச்சனையாக இருந்தால், அவங்களால முடியறதா இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு நமக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனால் அவங்களாலையும் செய்ய முடியல அப்படின்ற போது தெய்வத்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அப்படின்ற பிரச்சனைங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்குமே. அப்போது ஆறுதல் சொல்லக்கூடியவங்க ஆறுதலோடு தான் நிற்க முடியும். அந்த ஒரு காலகட்டத்தில் தெய்வத்துடைய வழிகாட்டுதல், அவர் பண்ண சில அதிசயங்கள் என் லைஃப்பில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இன்றைக்கி ஓகே, ஒரு மூச்சு விடுற அளவுக்கு எங்களை கொண்டுட்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. அது ரொம்ப பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். எந்த இடத்துலையும் எங்களை விழவிடாத தாங்கி பிடிச்சி எங்களை வழி நடத்தி வந்த அந்த முருகப்பெருமானுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். இப்போ வந்து வேண்டுதல் அப்படின்னா அது என்னவா இருக்குதுன்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம் முருகா, நீ எப்போவும் என் கூட இரு, எனக்கு அது போதுமானது. உன் பாதத்தில் எனக்கு ஒரு இடத்த கொடு, எனக்கு அது போதும், வேறு எதுவுமே நீ செய்யாத அப்படின்னு. ஆனால் ஆள் மனசில் நமக்கு ஒரு சில விஷயங்க வந்து தோணிக்கிட்டு இருக்கும். இந்த பிரச்சனைக்கு எப்போ தான் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த பிரச்சனைகளெல்லாம் யோசித்து தான் நான் இந்த 48 நாள் விரதத்தையே நான் தொடங்கினேன். பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து கடக்கக்கூடிய பலத்தையும் அதை மாற்றி கொடுக்கக்கூடிய சக்தியும் முருகப்பெருமான்கிட்ட நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். எந்த தெய்வமும் நேரில் வந்து நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒருத்தருடைய ரூபத்தில் ஏதோ ஒரு விஷயம் மூலிமா நமக்கான ஒரு விஷயத்தை வந்து
அந்த தெய்வங்க செய்வாங்க அப்படின்றது வந்து என் விஷயத்தில் 100 இல்லை 200% நான் உணர்ந்தேன். அதனால தான் இன்றைக்கி எனக்கு எந்த நேரத்துலலாம் இந்த 48 நாள் விரதத்தை இருக்கணும்னு தோணுதோ, அது என் உடம்பு எப்படி வேணால் இருந்துட்டு போகட்டும், என்ன முருகன் பார்த்துப்பான். என் பிரச்சனைக்கு எனக்கு முருகனுக்கு 48 நாள் விரதம் இருக்கணும்னு தோணுது. நான் இருந்து தான் ஆகுவேன். ஏன்னா என்னை எவ்வளவோ பெரிய சிக்கல்கள்ல இருந்தெல்லாம் எங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு வந்தார். அவருக்கு வந்து நான் இந்த விரதத்தை இருந்து என் நன்றி கடனை செலுத்தணும். அடுத்த ஒரு பிரச்சனை எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு, இது வந்து எனக்கு சரி செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் இந்த விரதத்தை தொடங்கியிருக்கேன். ஆனால் சில விஷயம் வந்து இப்போ சமீப காலமாக அந்த பிரச்சனைகள்லேயும் சில மாற்றங்கள் தெரியுதுன்னும் போது இந்த 15வது நாள் அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது. எப்படி நம்ம கூடவே இருக்கிற தெய்வத்தை நம்ம பல நேரம் உணராமல் போயிடுறோமோன்னு கூட நான் யோசிப்பேன். ஏன்னா நான் கூப்பிட்டு அவர் வரல, அவராக வந்தார். என் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி காட்டினார். இன்றைக்கும் அவர் என் கூட தானே இருப்பார். அதை தாண்டி ஒரு நேரம் வந்து ஏன் முருகா என் கூட நீ இல்லையா, என்னை விட்டுட்டு நீ போயிட்டியா, பிரச்சனை முடிஞ்சிருச்சின்னு நீ போயிட்டியா, பிரச்சனைலாம் முடியவே இல்லையே, அதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டே தானே இருக்குது. கடவுள் வந்து பிரச்சனைகளை கொடுக்குறாரா, இல்லை வந்து பிரச்சனைன்றது வந்து ஒரு பொதுவான விஷயமா, அதை தீர்க்க வேண்டி நம்ம போய் தெய்வத்தோட காலில் விழுறோமா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். நம்ம வந்து ஒரு தெய்வ சக்தியை நாடி இருந்துட்டோம் அப்படின்னா, அந்த தெய்வ சக்தி நம்மளோட இருந்துச்சுன்னா நம்மளுடைய லைஃபு உண்மையிலேயே சொல்கிறேன், எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை அழகாக நம்ம கடந்து வந்துடுவோம் அப்படின்றத வந்து இந்த 5 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்க. அதனாலேயே இப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, எல்லா நேரமும் முருகப்பெருமானுடைய சிந்தனையோடவே இருக்கக்கூடிய காலமாக போய்கிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த வீடியோவில் நம்ம என்ன கொடுக்கலாம், எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசித்தா டக்குன்னு என் மைண்டில் வரக்கூடிய விஷயம் முருகப்பெருமானுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி, எல்லாருக்கும் பிரயோஜனப்படக்கூடிய ஒரு விஷயமாக பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான், முருகா நீயே சொல்லுப்பா என்ன விஷயத்த நான் பற்றி பேசணும் அப்படின்னும் போது தான் இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பு நாட்கள், அந்த விரத நாட்களுக்கு வந்து என்னென்ன சிறப்பு அப்படின்றத பற்றி பேசலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த தைக்கிருத்திகையோடைய சிறப்புகளை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் படித்தேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் நிறைய பேருக்கு வந்து இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். நாம்ளே நினைக்காத நிறைய விஷயம் வந்து பாசிட்டிவாக நமக்கு நடந்திருக்கும். வேண்டியே இருக்க மாட்டோம், மனசில் நினச்சி கூட இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளை கை கொடுத்து காப்பாற்றுறதுக்கு ஒரு சக்தி வந்திருக்கும். இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்களும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ பதிவில் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ இதில் ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சு பேசுகிறதெல்லாம் இல்லவே இல்லை. மனசில் தோணின விஷயங்களை என்ன பகிர்ந்துக்கணும்னு நினச்சனோ, முருகன் என்னோடய லைஃப்பில் என்ன பண்ணாரோ அதை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறேன். இந்த எழுதி வச்சு படிக்கிறதெல்லாம் கிடையாது. தானாக என்னென்ன தோணுதோ அதை பேசுவேன். அதே போல் முருகப்பெருமானுடைய விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பகிர்ந்திருக்கேன். அதனால் இது வந்து எதுவுமே வந்து ஒரு கதையோ கற்பனையோ அப்படியெல்லாம் கிடையாது. என்னுடைய அனுபவங்கள் அதுதான் நான் உங்களோட இந்த அனுபவம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக பயன்பெறும் அப்படின்றதையும் நான் நினைக்கிறேன். அதே போல் இன்னொரு விஷயம், எந்த ஒரு மனக்கவலை, எந்த ஒரு மன கஷ்டம், ஏதோ ஒரு வழி, அதை வந்து எப்போவுமே அடுத்தவங்களோட போய் மட்டும் பகிரணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லா நேரத்துலேயும் எல்லாருமே வந்து உங்களுடைய வலிக்கு வந்து ஆறுதலாக இருப்பாங்களான்னு கேட்டால் அது தெரியாது. ஒரு நேரம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஒரு நேரம் அவங்களே உங்களை பின்னாடி வேறு மாதிரி சொல்கிறவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய விஷயங்களை தெய்வத்துக்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். அந்த தெய்வம் யார்கிட்டையும் போய் நம்மளை பற்றி பேசாது. நம்மளுடைய வலிகளை வந்து அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி சிரிக்காது. அடுத்தவங்கக்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாது.
நமக்கும் தெய்வத்துக்கும் இருக்கக்கூடிய நட்பை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா, என்ன நட்புன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? உண்மையாக அப்படி தான். முருகப்பெருமானை நமக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறோமோ அப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அண்ணனா, தம்பியா, குழந்தையா, எப்படி உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். நான் பல நேரம் அவரை என்னோடய அண்ணனாக தான் நினைப்பேன். ஏன்னா என்கிட்ட முன்னாடி இருந்த சிலையில் அவர் அப்படி தான் இருப்பார். அதனால் எனக்கு வந்து அவர் அப்படியே ஒரு மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் அவர் அந்த ஒரு உறவு முறையில் வச்சு சொல்லுவேன். அது ஒரு காரணம். இன்னொன்று, எனக்கு அண்ணன் தம்பிலாம் இல்லை. அதனால் அந்த உறவு தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் அந்த உறவில் வச்சு நான் பேசுவேன், சொல்லுவேன் என் கஷ்டங்களை. எனக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சோதனையாக இருக்குதோ அது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி கஷ்டப்படுவேன். ஏதாவது ஒரு கவலையோ, பிரச்சனையோ, மன அழுத்தமோ அதிகரிக்கும் போது என்ன பண்ணணுன்னா, நான் செய்யக்கூடிய விஷயத்த சொல்கிறேன். எனக்கு வேல்மாறல் வந்து நான் பிரச்சனையாக இருந்த நேரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த வேல்மாறல் படிக்கணும்னு தோண ஆரம்பித்தது. முதல் முறையாக வேல்மாறலை படிக்க ஆரம்பித்தேன். வார்த்தைகள் முதல்ல பார்க்கும்போது கடினமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அது எப்படி நான் இன்ன வரைக்கும் சொல்கிறேன், தண்ணி பட்ட பாட எனக்கு வேல்மாறல் வரும். அது எப்படின்னு எனக்கே தெரியல. ஒரு நேரம் வந்து வரிகளே புரியாத மாதிரி இருந்த அந்த வேல்மாறல் இன்றைக்கி எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சரளமாக வரக்கூடிய ஒரு பாடலாக இருந்துருச்சு. அந்த மாதிரி மன அழுத்தம் எப்போல்லாம் எனக்கு இருக்குதோ அப்போல்லாம் வேல்மாறல் படிப்பேன். வேல்மாறலுக்கு இருக்கக்கூடிய சக்தி இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு தனி சக்தி. தினமும் வீட்டில் வந்து வேல்மாறலை படிங்க, கந்த சஷ்டி கவசத்தை படிங்க. இந்த 2 தாண்டி வேறு எதுவுமே பெருசாக நீங்கள் செய்ய வேணுன்ற அவசியமே கிடையாது. மிகப்பெரிய ஒரு மன அமைதியை தரக்கூடிய 2 விஷயம் இருக்குது அப்படின்னா, நான் என்னோடய லைஃப்பில் செய்யக்கூடிய ஒரு 2 விஷயம். காலையில் மேக்ஸிமம் படிக்க மாட்டேன், அப்படியே பாட்டாக போட்டு விட்டுட்டு காதில் கேட்பேன். சாயங்காலத்தில் கம்பல்சரி படிப்பேன். இது வந்து இந்த 48 நாள் மட்டும் இல்லாமல் தினந்தோறுமே நான் அதை பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு மன அமைதியை தரக்கூடிய ஒரு சிறந்த மருந்துன்னே அதை சொல்லலாம். இப்போ நம்ம வீடியோவோடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்மளுடைய 11வது நாள் விரதமும் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. என்னோட இந்த பதிவும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.